நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி. வைர நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் கேஎன்சி டைமண்ட்ஸ். கேரட் அண்ட் கேரட். அரிமளம் முத்து கண்ணன், ரங்கநாயகி கண்ணன். ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர். உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் அணிவீர். நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணைய தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய வணக்கம். இப்பொழுது நாம் காளஹஸ்தியில் இருக்கின்றோம். இங்கு சென்னை வாழ் வைரவன்பட்டி நாட்டுக்கோட்டை நகரத்தார் நல அமைப்பினர் நடத்துகின்ற முற்றோதல் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. இந்த அமைப்பினுடைய தலைவர், செயலாளர் உள்ளிட்ட நிர்வாகிகள் இப்பொழுது நம் நேயருடன் இணைந்திருக்கின்றார்கள். அவர்கள் இங்கு நடக்கின்ற நிகழ்வுகளை பற்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் சென்னை வாழ் வைரவன்பட்டி நகரத்தார் சங்கத்தைச் சேர்ந்த அனைவரும் இங்கு கூடியிருக்கின்றார்கள். கடந்த பொதுக்குழு கூட்டத்தில் நாம் இந்த வருடம் சிறப்பாக எல்லா காரியங்களும் செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டோம். அதன்படி முதலாக இந்த ஆண்டு இப்பொழுது காளஹஸ்தி கோவிலில் எல்லோரும் தரிசனம் செய்துவிட்டு முற்றுவதல் மிக பிரமாதமாக நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த ஏற்பாடுகளையும் பொருளாளரும் திரு சண்முகம் அவர்களும் மிகச் சிறப்பாக செய்து ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். அவர்களுடைய முயற்சிக்கும் அவர்களுடைய உழைப்புக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். என்னுடைய எய்ம் என்னென்னா, வைரங்கோயில் நகரத்தாரை சேர்ந்தவங்களும் ஒற்றுமையாக இருந்து பல நல்ல காரியங்கள் செய்ய வேண்டும் என்பதுதான். அதன்படி தான் போன முறை நாம் இவர்கள் முதலாண்டு விழாவுக்கு அப்புறம் தொடர்ந்து ஒரு காரியம் நடக்காமல் இருந்தது. அதற்கப்புறம் இப்பொழுது 3 மாதத்துக்கு ஒரு தரம் ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் போட்டு எல்லோரையும் இணைத்து நல்ல காரியங்களை செய்வோம் என்று முடிவு செய்துள்ளோம். இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணையதள டிவி அன்பர்கள் அனைவருக்கும் சென்னை வாழ் வைரங்கோயில் நாட்டுக்கோட்டை நகரத்தார் நல அமைப்பின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று அதாவது நாங்கள் அந்த கமிட்டி லாஸ்ட்டு அக்டோபர் 2024 கௌரவ தலைவராக வலையப்பட்டி ராஜமாணிக்கன் தேர்ந்தெடுத்திருந்தோம். இஎம்சி பழனியப்பண்ணன் புதுவயல் அவங்க தலைவராக தேர்ந்தெடுத்திருந்தோம். நான் ஜாயின்ட் செக்ரட்டரியாக இருந்து செக்ரட்டரி என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. பொருளாளராக சண்முகனை இருந்துகிட்ருக்கிறாங்க. துணைத் தலைவர் பாகனேரி காளிதாசன் இருந்துட்டுருக்காங்க. அவங்க தான் இதை பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பித்தது ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்னாடி. 15/10/2023 செட்டிநாடு வித்யாலயாவில் இதனுடைய 1ஆம் ஆண்டு துவக்க விழா ஆரம்பமானது. அப்போ ஏவிகே காசிநாதனும் முத்துகணேசன், பாகனேரி சேர்ந்த ராஜமணி முத்துகணேசன் அவர்களும் இருந்து பணியாற்றிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் இந்த பொறுப்பெடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நாங்கள் வந்ததுக்கப்புறம் சில ஆக்டிவிட்டிஸ் பண்ணணும்னு நினச்சோம். இது மாதிரி பொது விஷயங்கள் பண்ணணுங்கிறது முற்றுவல் முதல் நடத்தலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்கிறோம். அதுக்கப்புறம் உழவாரப்பணி வைரம்பட்டியில் பண்ணுறதாகவும், அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா எதவா உள்ள பிள்ளைகளுக்கு வைரன்கோயிலை சார்ந்த பிள்ளைகளுக்கு எதவா உள்ளவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்குவதா அதை வருஷம் அன்னை 1 லட்ச ரூபா தரதாக சொல்லியிருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த நேரத்தில் பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அதை தாண்டி பார்த்திங்கன்னா திருமண உதவி செய்கிறோம் நாங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தொழில் முனைவோருக்கான பயிற்சி வகுப்பு எடுக்கிறதா இருக்கும். அடுத்து ஒரு 3 மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு ப்ரோக்ராம் வச்சுருக்கா சொல்லுவாங்க. என்னுடைய அட்வைஸ் படி பார்த்திங்கன்னா எவ்ரி 3 months ஒன்ஸ் ஒரு ப்ரோக்ராம் பண்ணுங்கன்னாங்க. அதனுடைய துவக்கமாக தலைவரும் கௌரவ தலைவரும் அவங்க சொன்னதை வச்சு நாங்கள் இப்போ அதை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதை தொடர்ந்து தான் இந்த விழா ஆரம்பமாயிருக்கு. முதல்ல ஆண்டு விழாவுக்கு அப்புறமா அதான் நாங்கள் வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பண்ணக்கூடிய ப்ரோக்ராம் இது. இங்கே முற்றோதல் காளஹஸ்தியில் ஆரம்பிச்சிருக்கோம். இது பெரிய சிறப்பு எங்களுக்கு. இது அதுக்கடுத்து உழவாரப்பணி பண்ணுறதா இருக்கிறோம். தொழில் முனைவோருக்கான பயிற்சி எடுத்து கொடுக்குறதா இருக்கிறோம். இப்போ ஆண்டு விழாவில் எதவா உள்ள பிள்ளைகளுக்கு, படிப்புக்கு சிரமப்படுறவங்களுக்கு, வைரங்கோயில் பிள்ளைகளுக்கு நாங்கள் அன்னைங்க கொடுக்குற பணத்தை ஒவ்வொருக்கும் ஒரு கமிட்டி போட்டிருக்கிறோம். அந்த கமிட்டியில் நடராஜன் அண்ணனும் சண்முகனும் இருந்து தான் பார்த்து அவங்களுக்குள்ளே ஃபண்ட்ஸ் நம்ம கொடுக்குறோம். இதுதான் இதோட நடவடிக்கைகள் இது வரைக்கும் நடந்துகிட்ருக்கு. நன்றிங்க. இது வரைக்கும் 100 பேர் வந்திருக்கணும் இந்த விழாவிற்கு. அதாவது திலகவதியார் திருவாசக்குழு திருவொற்றியூரில் இருக்குது. இன்ஜினியர்
சுப்பிரமணியனுடைய மனைவி துறைமையார் மையமையாட்சி நடத்திட்டு இருக்காங்க. அந்த இதை அந்த குழுலேருந்து 20 பேர் வந்திருக்கிறாங்க. வைரங்கோயில் பங்காளிகள் வந்திருக்கிறாங்க. மொத்தம் ஒரு வேன் ஒரு பஸ் அரேஞ்ச் பண்ணி இப்போ வந்திருக்கோன்னு. இன்றைக்கி சாப்பாடு இங்கே அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். நேற்று நைட்டு வந்து இங்கே எல்லாம் ஸ்டே பண்ணிவிட்டு சாமி தரிசனம் முடிச்சுட்டு இப்போ இங்கே இந்த ப்ரோக்ராம் நடந்துகிட்ருக்குன்னு. நான் வந்து செயற்குழு உறுப்பினர் முத்து காரைக்குடி. வணக்கம். இன்று சென்னை வாழ் வைரவங்கோயில் நகரத்தார் சங்கத்தின் சார்பாக நடைபெறுகிற இந்த விழா இனிதே சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த விழாவில் தலைவர், பொருளாளர் மற்றும் செயலாளர், கமிட்டி உறுப்பினர் அனைவரும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இதுவே மிகப்பெரிய சிறப்பு. இது மீண்டும் மீண்டும் இதுபோல் நடைபெற எல்லாம் வல்ல இறைவனை, வைரவரையும் வளரொலிநாதர் வடிவுடை அம்பிகையும் வேண்டுகிறோம். நன்றி. சென்னை வாழ் வைரங்கோயில் நாட்டுக்கோட்டை நகரத்தார் நாள அமைப்பின் சார்பில் உங்கள் எல்லோரையும் வருக வருக என வரவேற்கிறோம். நம்ம கௌரவ தலைவர் ராஜமாணிக்க அண்ணன் அவர்களும் நமது தலைவர் புதுவயல் பழனியப்பன் அவர்களும் எங்களுக்கு உறுதுணையாக இருந்து நல்வழி காட்டி எங்களை ஊக்கப்படுத்தி எங்களை திறம்பட அவங்க 2 பேர் தான் எங்களை வேலை வாங்குகிறாங்க. அவங்க 2 பேருக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக்கிறோம். நன்றி, வணக்கம். எனது பேர் முருகப்பன், தேவகோட்டையை சேர்ந்தவன். நான் இந்த குழுவில் கடந்த 2 வருடங்களாக தொடர்பில் இருக்கிறேன். செட்டிநாடு விதானம் நடந்ததுக்கப்புறம் ஒரு ஆக்டிவிட்டீஸ் இல்லை. நானும் சண்முக அண்ணனை கேட்டேன் ஒரு 6 மாதம் கழித்து. அப்போ அவங்க வந்து அதுக்கப்புறம் தான் திடீர்னு அந்த ஆக்டிவிட்டீஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சண்முகனோட இன்வால்மெண்ட்டு மற்ற உறுப்பினர்கள் அவங்க செயற்குழு எல்லோரும் சேர்ந்து அதுக்கப்புறம் நிறைய பண்ணியிருக்காங்க. திருவெற்றியூரில் நடந்ததும் கலந்து கொண்டேன். இப்பொழுது மிகச்சிறப்பாக முற்றோதல் நடந்து கொண்டிருக்கிறது. என்னுடைய வேண்டுகோள், சிறு வயது இளைஞர்களும் இந்த குழுவில் சேர்ந்து நிறைய பணியாற்ற வேண்டும் என்பது. வணக்கம், வாழ்க வளமுடன். என்னுடைய பேர் வந்து பூமி ராமநாதன், தேவகோட்டை. நாட்டுக்கோட்டை நகரத்தார் காலாஸ்தி நாட்டுக்கோட்டை நகரத்தார் அன்னதவின் சார்பாக அனைவரையும் வைரவன் கோயில் உறுப்பினர் அவர்களையும் எல்லாரையும் வருக வருக என வரவேற்கிறேன். இன்று வந்து நீங்கள் இந்த மாதிரி வந்து திருவாசக முற்றோதல் நடத்துவது இந்த எங்களுடைய விடுதிக்கு மிகவும் பெருமையாக இருக்கிறது. இது மேலும் மேலும் வளர்ச்சி அடைஞ்சு நல்ல சிறப்பாக வருது. ஏறக்குறைய ஓராண்டு காலம் நாங்கள் முடிச்சிட்டோம். 2வது வருஷம் அடி எடுத்து வச்சுட்ருக்குறோம். வாழ்க வளமுடன் என்று நல்ல சிறப்புடன் வாழ எல்லாரும். இந்த காலாஸ்தி நாட்டுக்கோட்டை நகரத்தார் அன்னதான ட்ரஸ்டின் விடுதிக்கு மேனேஜராக இருப்பவர் ராஜேஷ் என்பவர் ரொம்ப வருடங்களாக 1 வருடங்களாக இருந்துக்கிட்டு இருக்கிறார். எந்த ஒரு வேலை சொன்னாலும் சரி உடனே செஞ்சு ரொம்ப சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவருடைய பணி தொடர மீண்டும் வாழ்த்துக்கள். அவர் இப்போ பேசுவாங்க. எனக்கு ஆதரவளித்த அனைத்து நகரத்தார் சங்கத்திற்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பேர் ஆர்.எம். காளிதாசன், பாகனேரி, வைரங்கோயில் மேல் வகுப்பு, பெரிய வகுப்பு. இந்த அமைப்பை வந்து ஆரம்பிக்கணும் ஒரு ஆர்வத்தில் எப்படி ஆரம்பிச்சேன்னா, திருவத்தூரில் நம்ம வைரங்கோயில் நகரத்தார் சென்னையில் ஒன்றா இணைக்கணும் அப்படின்னு. எதனால் மெயினாக இணைக்கணும்னா, பங்காளிகளே வந்து மாமா அத்தை அப்படின்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் மெயின். கூப்பிட வேண்டிய காரணமே இது, சேர்க்க வேண்டிய காரணமே தான். பங்காளின்னு தெரியாமையே ரொம்ப பேர் வந்து வாங்க அண்ணன், வாங்க சித்தப்பா, பெரியப்பாங்கிற மாதிரி இருந்தது. அதனால தான் இந்த சென்னை வாழ் வைரங்கோயில் நலமைப்பை ஆரம்பிக்கணும், ஒன்று இணைக்கணும்னு சேர்த்து ஆரம்பித்து அப்போ வந்து ஒரு 11 பேர் உருவாக்கணும். 11 பேர் வந்து சேர்த்து அதில் கல்யாணி, நான், சரவணன், வள்ளியப்பன், மோகன், பாலசுப்ரமணியம், கிருஷ்ணன், இந்த மாதிரி ஒரு 11 பேரை இது பழனியப்பன் இது சிவாமி பழனியப்பன் இவங்களெல்லாம் ஒன்றா இணைச்சி இது கொண்டாந்து முத மீட்டிங் வந்து மயிலாப்பூர் கபாலீஸ்வரரில் ஆரம்பித்தது. அப்போ ஒரு நல்ல வரவேற்பு இருந்தது. ஆரம்பிக்கும் போது நல்ல ஒரு வரவேற்பு இருந்தது. அந்த வரவேற்பை நம்பி அடுத்தது வந்து ஒரு தலைவரை தேடணும். தலைவரை தேடும்போது ஒரு ஃப்ரெண்டு மூலியமாக வந்து ஏவிகே காசிநாதன் கொண்டாந்து தலைவராக போட்டோம். அவங்கள போய் கேட்டோம். அவங்க ஒரு கண்டிஷன்லாம் சொன்னாங்க, இதுக்கெல்லாம் நான் ஒத்துக்கினா தரேன்னா, சரிண்ணே நீங்கள் நல்லா இருங்க பண்ணுங்கன்னு ஆரம்பித்து ஒரு 2 வருஷம் ஆச்சு. அமைப்பு ஒரு முன்னேற்றத்துக்கு வரல. அப்புறம் திருப்பி வந்து அண்ணனை என்னென்ன ப்ரெஷர் பண்ணுவோம் உடனே எல்லாம் ரெடி பண்ணி செக்ரட்டரியாக வந்து சிவாமி பழனியப்பனை போட்டிருந்தோம். அவங்க வந்து என்னுடைய பணி சுமை அதிகமாக இருக்குது, நான் போயிடுறேன் அப்படின்னாங்க. நான் என்னால் முடியல அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் முத்துக்கணேசனை கொண்டாந்தோம், பாகனேரி முத்துக்கணேசனை கொண்டாந்தோம். அவங்க வந்த பிறகு ஒரு துவக்க விழா பண்ணோம். செட்டிநாடு வித்யாலயாவில் பெரிய லெவலில் ஒரு துவக்க விழா பண்ணோம். துவக்க விழா பண்ணி மேடையில் வந்து பல விதங்கள் பல நன்மைகளை எல்லாத்தையும் அறிவித்து திருப்பி அதை பயன்பாட்டுக்கு கொண்டாட முடியாமல் கஷ்டமாயிருச்சு.
அதுதான் பெரிய கஷ்டமாயிருச்சு. அதுக்கப்புறம் திருப்பி இவங்களை கேட்கும்போது இவங்க 2 பேருக்குமே பணி சுமை அதிகமாக இருக்கிறனால எங்களால் எதுவுமே செய்ய முடியல அப்படிங்கிற மாதிரி வந்ததுனால திருப்பி தலைவரை இஎம்சி பழனியப்பண்ணனை புதுப்பெயல் அவங்கள கொண்டாந்து தலைவராக கொண்டாந்து செக்ரட்டரியை கல்யாண சுந்தரத்தை கொண்டாந்த பிறகு இப்போ ஒரு அமைப்பு நடந்துக்கிட்டு இருக்கு. அப்படி எங்களால் முடிஞ்ச அப்படியே உண்டுக்கிட்டு அப்படியே நடந்துக்கிட்டு இருக்கோம். இன்னும் மேலும் மேலும் வளரணும், இன்னும் சிறப்பாக நடத்தணும். இது சென்னையில் உள்ள வைரங்கோயில் நகரத்தார் அனைவரும் இன்னும் கைகோர்த்து இன்னும் எத்தனையோ பெரிய பெரிய ஆளாக இருக்காங்க, எல்லாரும் ஒன்றா சேர்ந்து இதை பெரிய லெவலில் கொண்டு போகணுங்கிறது என்னுடைய வேண்டுகோள். ஆனைமுக விநாயகனே ஆறுமுகன் சகோதரனே, ஆனைமுக விநாயகனே ஆறுமுகன் சகோதரனே, பிள்ளையார் பட்டி கணபதியே பிழைகள் பொறுக்கும் குணநிதியே, அடியவர் அழைத்தால் வந்திடுவாய், அமைதியை அவர்க்கு தந்திடுவாய். ஆனைமுக விநாயகனே ஆறுமுகன் சகோதரனே. காலத்தை மாற்றிடும் கற்பகமே, கவலைகள் தீர்த்திடும் கஜமுகனே, காலத்தை மாற்றிடும் கற்பகமே, கவலைகள் தீர்த்திடும் கஜமுகனே, கண்களில் பெருகுது நீரூற்று உன் கருணையினால் அதை நீ மாற்று. ஆனைமுக விநாயகனே ஆறுமுகன் சகோதரனே. சங்கரன் மகனே கணபதி, சங்கடம் தீர்க்கும் விநாயகனே, சங்கரன் மகனே கணபதி, சங்கடம் தீர்க்கும் விநாயகனே, சந்ததமெல்லாம் உன்னை தொழுவோம், நல்ல சந்ததியை நீ தந்திடுவாய். ஆனைமுக விநாயகனே ஆறுமுகன் சகோதரனே. குளத்தின் கரையினில் வீற்றிருப்பாய், கோபுர வாசலில் கொலுவிருப்பாய், குளத்தின் கரையினில் வீற்றிருப்பாய், கோபுர வாசலில் கொலுவிருப்பாய், குன்றாத வளத்தினை தந்திடுவாய், என் குறைகளை நீக்கி வாழ்வழிப்பாய். ஆனைமுக விநாயகனே ஆறுமுகன் சகோதரனே. பிள்ளைகளின் திருமணங்களுக்கும் மேலும் நம் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கும் அனைத்து நகரத்தார்களின் முன்னேற்றம் வேண்டி திருவாசக முற்றோதலை இங்கே நடத்துவது சென்னை வாழ் வைரங்கோயில் நாட்டுக்கோட்டை நகரத்தார் எல்லா வாழ்த்துக்கள். சிலகோடியார் திருவாசக குழுவினரை 185வது திருவாசக முற்றோதல். இந்த முற்றோதலுக்கு வருகை புரிந்திருக்கும் உங்கள் அதிபர்கள் வருகை வரவேற்கிறோம். வெற்றிவேல் முருகன்.
சொன்னாங்க. ஆனால் அதில் ஒரு பெரிய விஷயம் இருக்கு. நேற்று தான் இந்த ராகுக்கு பயிற்சி அதில் சிவல்புரி சிங்காரம் வந்து ஒரு பெரிய நோட்டு கொடுத்துருக்காரு யூடியூப்ல. அதில் பார்த்தீங்கன்னா காலத்திக்கு வந்து இந்த காலத்தினாதை வேண்டி விரும்பி வணங்கினால் அந்த ராகுக்கு பலன் நிச்சயமா நன்றாக அமையும் என்று சொல்றார். அதுக்கு தோதா 26ஆம் தேதி வச்சு இன்னைக்கு 27ஆம் தேதி அமாவாசை எனக்கு வச்சிருக்காங்க. நம்ம சிலவகை அத்திராத கோயில் நண்பர்கள் அனைவருக்கும் இங்கே வகைப்படுத்துவதற்கு அறிவிப்புகள் பற்றி பார்க்கிறேன். வெற்றிவேல் முருகன் பிள்ளையார் வணக்கம். நால்வர் வணக்கம். திருமுறையே கையிலையும் நான் சிவபெருமான் செவிமடுத்த செலுத்தேன் பாகாகும் திருமுறையே நடராஜ களம்பருத்த எழுதியருள் தெய்வ நூலாம் திருமுறையே சொக்கேசர் மதுரையாய் மனசொல்லு புத்திரமால் வேண போட்டாங்க பாரு இளைய பிரமாபுரம் மேவிய பெருமானிய நன்றே தோளுடையாய் வாசலை மேல் வளரும் திரையுடையாய் திங்கனனை என்றுனை பேசி நல்லலாம் கொடையுடையார் குற்றமுறாய் கொள்கையினால் உயர்ந்த நிறையுடையாய் இடர்களையாய் நெடுங்கலமே அவனே வானவர் மேலது நீரு சுந்தரமாவது நீரு துதிக்கப்படுவது நீரு தந்திரமாவது நீரு சமயத்தில் உள்ளது நீரு செந்துவ வாயுமை பங்கன் திரு ஆலவாயான் திருநீரே அதுபோ உனது அருளாகவே அதை புனலாவடு துறையமந்த இறை நுழைவே படையம் இறையே நலமிகு ஞான சம்பந்தன் சொன்ன நிலையுடையாது தமிழ் மாலை வல்லார் வினையாயின நீங்கி போய் விண்ணவர் வியனுலகம் நிலையாத முன்னேறுவர் இளமிசை நிலையினரே பொருளாவது நாதன் நாமம் நமன் சிவாயவே மல்கு பொல்கு வாசனை தேனை காவிலன் மொழி தேவி பாகமாகினான் ஆடை காவிலன் நலை அவயமாக வாழ
வாழ்பவர் ஏனை காவல் வேண்டுவோர் ஏதும் ஏதும் இல்லையே. திருவொற்றியூர் விடையவன் என்னும் மனம் தொழ நின்றவன் வெண்மழுவார் படையவன் பாய் புலி தோளுடை கோவன பல்கரந்தை சடையவன் சாமவேதன் சசி கங்கிய சங்கவெந்தோள் உடையவன் ஊனமிலி உரையும் இவன் ஒற்றியூரே. சொற்றுனை வேதியன் ஜோதி வானவர் பொற்றுனை தில்லடி பொருந்தரைதொள் கற்றுனை கூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நம சிவாயவே. மனமெனும் கோலை கட்டி மதியெனும் கோலை ஊன்றி சினமெனும் சரக்கை ஏற்றி செறிகடலோடும் போது மகனெனும் பாறை தாக்கி மலையும் போலறிய ஒன்னா துணையுடன் உணவை நல்கா ஒற்றியூருடைய கோவே. சென்று திருந்தடியே துமின்னாடி வந்தவன் நம்மையும் ஆட்கொள்ள ஆடி பாடிய நாமலை கை தொட ஓடி போனமதுள்ளவினைகளே. மாமணி சோதிய உறவு உணர்வு கைச்சின முருக வாங்கி கடையமும் நிற்குமே. அரியானை அந்தனகம் சிந்தை யானை அருவரையின் நகத்தானை அணுவையாக்கும் தெரியாத தத்துவனை தேனை பாலை திகழொழியே தேவர்களும் கோனை மற்றை கரியானை நானுவனை கனலை காற்றை கனை கடலை புலவரை கலந்து நின்ற பெரியானை பெரும்பட்ட புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே. பேராயிரம் பரவி வானோரேத்தும் பெம்மானை பிரிவில்லா அடியார்க்கென்றும் வாராத செல்வம் வருவிப்பானை மந்திரமும் தந்திரமும் மருந்துமாகி தீரா நோய் தீர்த்தருள வல்லான் தன்னை திரிபுரங்கள் திரியடத்தின் சிலையை கொண்ட ஓரானை புள்ளிருக்கு வேளூரானை போற்றாதே ஆற்ற நான் போக்கினேனே. வீரை சூடி பெருமானே அருளாரா எதான் மறவாதே நினைக்கின்றேன் மனத்துன்னை வைத்தாய் பெண்ணை தென்கால் பெண்ணை நல்லுரையுள் அதா உனக்காராய் இனி அல்லேன் எனலாமே. சொல் குன்றையார் பிறந்த கடியேன் அல்லிலேன் முல்லையந்த அமர்நீரில் கடியே ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்காடே. மட்டுப்பட்டனக்கின்றின் திரு பாதமே வனப்பாவித்தேன் பெற்றலும் பிறந்தேன் இனி பிறவாத தன்மை வந்தெழினேன் கற்றவர் கொடுச்சேது சீதரை உயிர்பாண்டி கொடுமொழி நற்றவா உனை நமர இன்னும் சொல்லும் நான் நம சிவாயவே. அலம்பானும் முகதும் சிலானை ஆதியை அமர தொழுதேட்டும் சீலம் தான் பெரிதும் புலையானை சிந்தி பாரவ சிந்தையுளானை ஏழவருடையாள் உமனங்கை என்றும் ஏத்தி வழிபட பெற்ற கால காலனை கம்பனுமானை கால கண்ணடியே பெற்றவாறே. நாட்டத்தின் நேரியாய் சேயாய் நடியானே மாற்றம் மனங்கடிய நின்ற மறையோனே கலந்தவாய் கண்ணனுடைய போல சிறந்தடையா சிந்தனையுள் தேனோய் இறந்த
சிறந்த தயாவான தத்துவனே மாசற்ற சோதியே மலர்ந்த மலர்ச்சுவை கேசனே தேனாரமுதே சோழனே பாசமா பட்டெழுத்தும் பாரிக்கும் ஆரியனே நேச அருள் புரிந்து நெஞ்சில் வந்த பேராது நின்ற பெருங்கருணை பேராதே ஆரா அமுதே அளவிலா பெம்மானே ஓராதார் உள்ளத்துள் ஒழிக்கும் மொழியானே நீராய் உருக்கிய நாரூராய் நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பரைத்த அங்கனே அமைமாம் ஜோதியனே துங்குரனே தோன்றா பெருமையனே ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே ஈத்தன்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே கூத்தனை ஞானத்தால் கொண்டுணர்வார் மங்களுக்கு நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுணுக்கரே போக்கம் அளவும் உணர்வும் மணிவாசை காட்டியை புலங்கள்ளாக ஆண்டு கொண்டு நாட்டினேனை ஆவ என்று அருளினை
பூண்டு கொண்டு அடியனேனோ போற்றி போற்றி என்று மாண்டு மாண்டு வந்து வந்து மன்னனின் வணங்கவே வணங்கும் நின்னை மன்னும் இன்னும் வேத நான்கும் போதமே உலகின் நின்னை எங்களுட்டு வழங்கியாம் விடைகளென்ன மக்கள் நின்று அருளும் பிறகு கொங்கை மங்கை மங்கை பெண்களோடு நினைப்பதாக சிந்தை செல்லும் எல்லையேய வாக்கினார் பிழைத்தனையும் ஆவதில்லை சொல்லலாவ கிடைப்பவே அனைத்துலகும் ஆய நின்னை ஐம்புறங்கள் நான்கிலா கிடைத்தனைத்து எப்புறத்து எந்தை பாதம் எய்தவே எய்தலாவதென்று நின்னை என்கிறானி மஞ்சளே ஒய்வலாத உங்கனன்று மற்றொருமை இன்மையில் பைதலாவதென்று காட்டிறங்கு காவியே வீரலாத உங்கனும் மன்னமில்லை ஈசனே ஈசனே நீ அல்லதில்லை எங்கும் அங்கும் என்பதும் பேசினேனோ வேதமின்மை வேதையேனு என்கிறான் ஈசனே நீ ஆண்டு கொண்ட நிம்மலாவோ நிம்மலா தேசனேவோ தேவருப்பை சிந்தியாக சிந்தையே சிந்தை செய்ய கேள்வி வாக்கு சீலை உலங்களா முந்தையான கால நின்று செய்திடாத மூர்க்கனே பெந்தையாம நெஞ்சிலே உள்ளமைக்கு விண்ணிலே எந்தையாய நின்னையின் வேதருப்பை இருப்பனே இருப்பனென்று வஞ்சனேனை ஆண்டு கொண்ட நின்னதா கருப்பு மட்டு வாய் மடுத்து என கலந்து போகவும் நெருப்பு முன்பு யானும் முன்பு இருந்த உண்டதாயினும் திருப்பு முன்பு நின்ற என்பதென்ன